மும்பை தாக்குதல் சம்பவத்தில் கூட்டுச்சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய குற்றவாளி தகாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து அதிகாரிகள் பாதுகாப்பாக டெல்லிக்கு கொண்டு வந்துள்ளனர். பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு சிக்கியிருக்கும் பயங்கரவாதியின் பகீர் பின்னணி என்ன? இந்தியாவின் வர்த்தக மையமாக திகழும் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அரபிக்கடல் வழியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுமார் 10 பேர் துப்பாக்கி, கையெறி குண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஊடுருவினர். கடற்கரையோரம் இருந்த தாஜ் ஹோட்டல், மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டுத் தள்ளினர். சுமார் 3 நாட்களாக நடைபெற்ற இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தில் 166 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். இதில் அஜ்மல் கசாப் என்ற ஒரே ஒரு பயங்கரவாதி உயிருடன் பிடிபட்டார். மற்ற 9 பயங்கரவாதிகளும் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். அஜ்மல் கசாப் விசாரணைக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு புனேயில் உள்ள யரவாடா சிறையில் தூக்கிலிடப்பட்டார். இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவரான பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்தவரும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவருமான டேவிட் கோல்மன் ஹெட்லி என்கின்ற தாவூத் கிலானி அமெரிக்காவில் பிடிபட்டார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் தற்பொழுது அமெரிக்காவில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்த சமயத்தில் மற்றொரு முக்கிய குற்றவாளியான பாகிஸ்தானைச் சேர்ந்த கனடா தொழிலதிபர் தகாவூர் ராணா கடந்த 2009ஆம் ஆண்டு மற்றொரு பயங்கரவாத வழக்கில் அமெரிக்காவில் பிடிபட்டார். இவர் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் டேவிட் கோல்மன் ஹெட்லிக்கு உதவியதும் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஹர்கத் உல் ஜிகாதி இஸ்லாமி இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டதும் விசாரணையில் அம்பலமானது. 2014ஆம் ஆண்டு அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு வர மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதும் மத்திய அரசின் போராட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்தது. ராணா இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவார் என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார். தன்னை நாடு கடத்தக்கூடாது என தகாவூர் ராணா அமெரிக்க நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இறுதியாக அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் அங்கும் அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி ராணாவின் மறு ஆய்வு மனுவை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் இறுதிக்கட்டமாக நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணாவை நாடு கடத்தி அழைத்து வருவதற்காக இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்றனர். அவர்களிடம் ராணாவை அமெரிக்க அதிகாரிகள் ஒப்படைத்தனர். அனைத்து சட்ட நடைமுறைகளும் முடிக்கப்பட்டு இந்திய நேரப்படி புதன்கிழமை இரவு 7:10 மணி அளவில் ராணாவை தனி விமானத்தில் ஏற்றி அனுப்பினர். வியாழன் மாலை 6:20 மணி அளவில் டெல்லியில் உள்ள பாலம் விமான நிலையத்தில் தனி விமானம் தரையிறங்கியது. பலத்த பாதுகாப்புக்கிடையே ராணாவை NIA அதிகாரிகள் முறைப்படி கைது செய்தனர். அவரை குண்டு துடைக்காத காரில் ஏற்றிக்கொண்டு காருக்கு முன்னும் பின்னும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் பாதுகாப்புடன் பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கு பின் அவர் டெல்லி திகார் சிறையில் உயர் பாதுகாப்பு வார்டில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பின் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் விடை கிடைக்காத பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.